சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கணேசாய நமஹ. ஓம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சமஸ்த ஜன கல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்ம வித்வரம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் இதயங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இப்பொழுது இருப்பது இரண்டாவது சூத்திரம். பேர் சொல்ல முடியுமா? ஜென்மாத் அதிகரணம். ஆனா சூத்திரம் ஜன்மாத்யஸ்ய யதஹ. இதை நாம பதச்சேதம் பண்ணும் பொழுது யதஹ அஸ்ய ஜன்மாதி, அப்புறம் அடிஷனலா பவதி தத் பிரம்ம அப்படின்னு சேர்த்தோம். அப்படி சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையான வாக்கியம் அமைகிறது. இதுல நாம லக்ஷண வர்ணக்கம்ங்கிற தலைப்புல தான் சங்கராச்சாரியார் இந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த சூத்திரம் எந்த ஸ்ருதி வாக்கியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது இமானி பூதானி யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. சேம் வார்த்தை தான். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. யதோவா யதஹா இமானி பூதானி ஜாயந்தே. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. இது தைத்திரிய உபனிஷத்துல வரக்கூடிய வார்த்தை தான். யாரிடமிருந்து எதரிடமிருந்து இந்த உலகத்தினுடைய தோற்றம் முதலியவைகள் உண்டானது? அது பிரம்மன். ஆக பிரம்மனிடமிருந்துதான் இந்த உலகத்தின் தோற்றமானது உண்டாகி உள்ளது. ஒரு விவசாயி சொல்ற, அந்த உலகத்தை யார் படைச்சான்னு கேட்டா இறைவன் படைச்சார். இது எந்த அளவுக்கு ஒரு லேமேன் வரைக்கும் போய் சேர்ந்திருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கற்றவர்கள் மத்தியில சும்மா மேலோட்டமா சொன்னாலாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நிரூபணம் பண்ணணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இங்க லக்ஷணம் வர்ணக்கம்ங்கிறதுனால இப்ப ஒவ்வொன்றையும் எடுத்துட்டு அதனுடைய லட்சணம் பார்த்து எப்படி நிரூபணம் பண்றாருன்னு பார்க்க போறோம் சங்கராச்சாரியார். முதல்ல அஸ்யனா இந்த உலகம். நாம கடைசியா பார்த்தோம், இந்த உலகம் ஒரு சிஸ்டத்துல இருக்கிறதுனால இந்த உலகத்தை படைச்ச இறைவனும் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்க வேண்டும் அப்படின்னு நாம அனுமானம் பண்ணினோம். இங்கே உலகத்தின் லட்சணம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் உலகத்திற்கு காரணமான அந்த பிரம்மனின் லட்சணம், அப்புறம் எப்படி பிரம்மன் இருந்து இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு அறிவுபூர்வமா நிரூபணமாக நிரூபிக்க வேண்டும். ஏதோ பெருசா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா, அறிவியல் பூர்வமா இருக்கான்லாம் கேள்வி கேட்கறாங்க. அறிவியல் வர்றதுக்கு முன்னாடியே நம்மவங்க எல்லாம் அறிவியல் எவ்வளவு வருஷம் ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சமாளிக்க கூடாது. கேட்ட கேள்வியை ஒழுங்கா கேட்டு பதில் சொல்லணும். அறிவியல் தோன்றி 300-400 வருஷம் தான் ஆயிருக்குது. ஓகே, சயின்ஸ் இந்த ஆராய்ச்சி அப்படிங்கறதெல்லாம் இந்த 300-400 வருஷத்துக்குள்ள வந்திருக்குது. வேணா 500 வருஷம் வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஆனா இந்த வேதம் வியாசர் எழுதின பிரம்மசூத்திரம்
அப்ப என்னமோ சயின்ஸ், சயின்டிபிக், விஞ்ஞான பூர்வம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பாருங்க எப்படி அழகா ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உலகத்தை கையில் எடுத்துக்கலாம். இந்த உலகம், நம்ம பார்க்கிற இந்த உலகம், நம்ம வசிக்கிற இந்த உலகம், இந்த உலகத்துக்கு சமஸ்கிருதத்துல பெயர் ஜகத். ஜகத், ஜகத்குரு. அந்த ஜகத் அப்படிங்கிற சொல்லுலேயே இந்த உலகத்தின் லட்சணத்தை வச்சுட்டாங்க. ஜா கா இத், ஜகத். ஓகே, ஜா ஃபார் ஜாயத்தே, ஜா ஜாயத்தே. ஜாயத்தேனக்க தோன்றி. க கச்சதி, சென்று கொண்டே இருக்கிறது. கச்சதி செல்கிறது. ஜா ஜாயத்தே, க கச்சதி செல்கிறது. இத்திருக்கு இல்லையா, அது தா திஷ்டதி, தோன்றி சென்று கொண்டே இருக்கிறது. திஷ்டத்தினா இருக்கிறது. ஜாயத்தே தோன்றி, க கச்சதி சென்று கொண்டே, த திஷ்டதி இருக்கிறது. ஆக தோன்றி சென்று கொண்டே இருக்கிறது. எஸ் ஆர் நோ? நாம தோன்றி சென்று கொண்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு நாள் டேட் ஆஃப் டெத் போட்டுடுவாங்க, போட்டோல போட்டு மாலை போட்டுருவாங்க. எத்தனை தலைமுறைக்கு? அந்த பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் தான். பேர பிள்ளைங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். நம்ம பெருசா வாழும் பொழுது பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம், நாமளாக்கும் என்னாலையாக்கும். ஒரு வெங்காயமும் கிடையாது இங்க. ஓகே, வந்தோமா வாழ்ந்தோமா போனோமான்னு இருக்கணும். நான் வந்ததுக்கு உண்டான அடையாளத்துல ஏற்படுத்திட்டு போகணும், ஒன்னு ஏற்படுத்த வேணும். கிருஷ்ணன் வாழ்ந்த மதுராவே போயிடுச்சு. ஆக ஜெகத் லட்சணம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜெகத் லட்சணம் அந்த பெயர்லேயே ஜாயத்தே, கச்சதி, திஷ்டதி, தோன்றி சென்று கொண்டே இருப்பது. தோன்றி சென்று கொண்டே இருப்பதுதான் ஜகத்தினுடைய ஃபர்ஸ்ட் லட்சணம். எனி அப்ஜெக்ஷன்? பூர்வபக்ஷி இருக்கீங்களா? நம்மளே எடுத்துக்கோங்க போதும், வேற எங்கேயும் போக வேண்டாம். தோன்றி சென்று கொண்டே இருக்கிறோம். கேம்ப் ஆரம்பித்து சென்று கொண்டே இருக்கிறது. இதான் உலகம், ஜெகத் லட்சணம். ஆனா இது நம்ம மேலோட்டமா பேசுறோம். பட் வியாசர் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறது 6 பாயிண்ட் சொல்றார். வேற ஒண்ணும் இல்ல, தத்துவபோதத்துல வரக்கூடியதான். ஸ்தூல சரீரம் கிம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஸ்தூல சரீரம்னாக்கா இந்த ஸ்தூல சரீரம், இந்த உலகத்தையும் ஸ்தூல சரீரம் எடுத்துக்கோங்க. இப்போ அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷியத்தே, வினஷ்யதி இதி ஷட்டு விகாரவத்து ஸ்தூல சரீரம். புரியல? ஒவ்வொன்னா வர. அஸ்தி இருந்து, அஸ்தி ஜாயத்தே பிறந்து, அஸ்தி இருந்து, ஜாயத்தே பிறந்து, வர்தத்தே வளர்ந்து, விபரிணமத்தே விபரிணமத்தே மாறிக்கொண்டு, இருந்து பிறந்து வளர்ந்து மாறிக்கொண்டு, அபக்ஷியத்தே தேய்ந்து கொண்டு, அபக்ஷியத்தே தேய்ந்து கொண்டு, வினஷ்யதி நாசமடைகிறது, அழிகிறது. இருந்து பிறந்து வளர்ந்து மாறிக்கொண்டு தேய்ந்து அழிந்து போவதுதான் இந்த உலகத்தின் லட்சணம். எனி அப்ஜெக்ஷன்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தோன்றி
வளர்ந்து மாறி தேய்ந்து கடைசியில இல்லாம போயிடுது. ஒரு ஆர்கனைசேஷன் பிறந்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாறி அப்புறம் கொஞ்சம் தேஞ்சி ஒரு காலகட்டத்துல அடையாளமே இல்லாம போயிடுது. எத்தனை சாம்ராஜ்யங்கள் நாம பார்த்திருக்கிறோம் வரலாறுல, ஒன்னா ரெண்டா. இதானே உலகத்தின் நியதி. அப்ப ஃபர்ஸ்ட் லட்சணம், உலகத்தின் ஃபர்ஸ்ட் லட்சணம் அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷியத்தே வினஷ்யதி. அதத்தான் நம்ம ஜெகத்துன்னு 3 சொல்லுல சுருக்கமா பார்த்துட்டோம். ஜாயத்தே கச்சதி திஷ்டதி, பிறந்து சென்று கொண்டே இருப்பது இந்த உலகம் சொல்லிட்டு. இது உலகத்தினுடைய முதல் லட்சணம். 2வது லட்சணம் சமஸ்கிருதத்துல சொல்றேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னு கேட்டா, இது பெரியவங்களால எழுதப்பட்டு நிச்சயிக்கப்பட்டதுங்கிறதுனால. அது சொல்லாமையே வெறும் அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போகலாம். இல்ல, நம்ம பெரியவங்களை நாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா அவங்க உட்கார்ந்து டிசைன் பண்ணி போறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் அதை படிக்கிறது மூலமாவது ஒரு நன்றியை தெரிவிக்கலாமே. அதனால பிரதிநியத 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 முதல்ல அந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், அப்புறமேலு பதச்சேதம் பார்த்து பதார்த்தம் பார்க்கலாம். பிரதிநியத தேச கால தேச கால நிமித்த நிமித்த கிரியா 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 சுக்ரியா சொல்றோம் இல்லையா, அந்த கிரியா பல பல ஆஸ்ரயஸ்ய இந்த உலகத்தின் 5 நியதிகள். முதல்ல 6 பார்த்தோம் இல்லையா, இருந்து தோன்றி தேய்ந்து. இருந்தாலும் கூட அதுல நியதி இருக்கு பாருங்க. நியதினாக்கா பிரதிநியத அப்படிங்கிறது விதிமுறை, the rule, the law of nature. பிரதிநியத அப்படின்னாக்கா law of nature. என்ன law of nature, இயற்கையின் நியதி என்ன அப்படின்னு பார்த்தா, தேசம் இடம் இருக்கா, காலம் டைம் இருக்கா, தேச கால நிமித்த நாம செயல்படுறோமா. அப்போ ஒரு செயல் நடைபெறுவதற்கு நாம நிமித்தமா இருக்கிறோம். காஸ் நிமித்த. அடுத்து கிரியா எஃபெக்ட், காஸ் எஃபெக்ட், பல ரிசல்ட். தேச கால நிமித்த கிரியா பல. தேசம் இடம், காலம் நேரம், நிமித்த நாம, கிரியா செய்கின்ற செயல், அதற்குண்டான பலன். இந்த உலகத்தின் நியதி யாரு எந்த காரியம் செய்தாலும் அதற்குண்டான பலனை அனுபவித்தே ஆகணும். தேச கால நிமித்த கிரியா பல ஆஸ்ரய, இது இந்த உலகத்தின் 2வது லட்சணம். ஆஸ்ரயஸ்ய, இந்த 5 நியதிகள் இந்த உலகத்தை ஆசிரியத்திருக்கிறது. இந்த 5 நியதிகள் உலகத்தை ஆசிரியத்து இருக்கிறது. ஆசிரியம்னா உங்களுக்கு தெரியும் தானே, சொல்லு. இந்த 5 நியதிகள் இந்த உலகத்தை ஆசிரியத்திருக்கிறது, சார்ந்திருக்கிறது. ஆசிரியம்னா சார்ந்திருக்கிறது. இது செகண்ட் லட்சணம் இந்த உலகத்தினுடையது. முதல் லட்சணம் என்ன? அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே.
இரண்டாவது லட்சணம் இந்த 5 விஷயம் பார்த்தோம். மூணாவது லட்சணம் இந்த உலகத்தினுடையது. இந்த உலகம் எதனிடமிருந்து இந்த உலகம் தோன்றியதோ இருக்கு இல்லையா? அப்ப இந்த உலகத்துடைய தன்மை ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 5 elements. இந்த உலகம் 5 மகாபூதங்களால் ஆனது. அப்ப பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தின் மூலத்தன்மை, மூல லட்சணம் எதுன்னு கேட்டா பஞ்சபூதங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா தெரியாத விஷயத்த பார்க்க போறோம். அடப்போங்க சாமி, நாங்க நிறைய படிச்சிட்டோம். மேபி ஒரு சிலருக்கு புதுசா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பழசா இருக்கலாம். இப்ப இந்த மூணாவது லட்சணம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இங்க வந்தோம்னா சுலபமா புரிஞ்சுக்கலாம். பிக்காசோ ஓவியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? த காஸ்ட்லியஸ்ட், அதுல நிறைய டூப்ளிகேட்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் பிக்காசோட ஓவியம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் டெக்கரேஷன்லாம் கொடுத்து டூப்ளிகேட் பிக்சர்ஸ் நிறைய சேல் ஆயிருக்குது. வாங்கி ஏமாந்தவங்க எல்லாம் உண்டு. அப்போ பிக்காசோவின் ஓவியம் கையில இருக்குன்னாக்கா, என் கையில கிராஸ் லெவல் இருக்குது போட்டோ. இந்த கிராஸ் லெவல்ல ஒரு போட்டோ வரணும்னா அதை வரைஞ்ச பிக்காசோ இமேஜின் பண்ணிருக்கணும் இல்லையா, பிக்சரை இப்படிலாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்ப இது கிராஸ்னா அவன் இமேஜின் பண்ணான் இல்லையா, அது சட்டில். ஓகே, இப்ப நானும் நீங்களும் கற்பனை பண்ணி ஓவியம் வரைஞ்சா விலை போகுமா என்ன? குப்பை தொட்டி தான் போகும். அதுக்குன்னு ஒரு திறமை வேணும் இல்லையா? நானும் நீங்களும் ஏதோ ஒரு படத்துக்கு மியூசிக் போடலான்னு மியூசிக் போட்டா, இளையராஜா போட்டா சேல் ஆகும், நாம போட்டா திறமை. சட்டிலஸ்ட் ஒன்னு திறமை, இமேஜினேஷன் சட்டில், கைக்கு வந்திருக்கிற போட்டோ ஸ்தூலம், கிராஸ் லெவல். அப்போ ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணணும்னாக்கா 3 லெவல் இருக்குது. ஓகே, சட்டிலஸ்ட், சட்டில், கிராஸ். இப்போ கண்ணுக்கு தெரியுத உலகம் நமக்கு தெரியுதுன்னா கிராஸ் லெவல்ல தெரியுது. இந்த உலகம் கிராஸ் லெவல்ல தெரியுது. அப்ப கிராஸ் லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சட்டிலா இருக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் பஞ்சபூதங்களின் தன்மாத்திரையின் பேர். இந்த உலகம் பஞ்சபூதங்களாலானது. ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அப்ப நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம்ங்கிற பஞ்சபூதம் ஸ்தூலமானது. இது வர்றதுக்கு முன்னாடி சட்டில் இருந்திருக்கணும் இல்லையா? அந்த சட்டில் ஃபார்முக்கு பேர் தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள்னு பேர். சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. அதாவது ஆகாசத்தினுடைய சட்டில் ஃபார்ம் சப்த, காற்றின் சட்டில் ஃபார்ம் ஸ்பர்ஷ, ஆகாசத்தோட சட்டில் ஃபார்ம் சப்த. காற்றின் சட்டில் ஃபார்ம் ஸ்பர்ஷ, டச். அக்னியின் சட்டில் ஃபார்ம் ரூப. வெளிச்சம் இல்லாம நம்ம எதையும் பார்க்க முடியாது. வெளிச்சம் இருந்தாதான் பார்க்க முடியும். அக்னினா எரியிற நெருப்பு மட்டும் இல்ல, எரியிற விளக்கும் தான் அக்னி. தொட்டு பார்த்தா சூடு ஏறுதா? அக்னியோட சட்டில் ஃபார்ம் ரூப. தண்ணீரோட சட்டில் ஃபார்ம் ரச, டேஸ்ட். மண்ணின் சட்டில் ஃபார்ம் கந்த, ஸ்மெல். சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. இது சட்டில் ஃபார்ம். இதுக்கு பேர் தன்மாத்திரைகள்.
அப்ப இதுக்கு சட்லஸ்ட் ஒரு ஃபார்ம் இருக்கணும் இல்லையா? அது பேர் தான் ஈஸ்வரன் பேர். ஈஸ்வரன் நம்ம சிவபெருமான் இல்ல, இது வேதாந்திக் வேர்ட்ல ஈஸ்வரஹா. ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா பிரம்மன் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். இப்ப நாம இந்த உலகத்தின் 3வது லட்சணம் பார்த்துட்டு இருக்கிறோம். கிளியர்? 3வது லட்சணம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த சூத்திரமே லட்சண வர்ணகம் தான். அதனால உலகத்தின் லட்சணத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 3வது ஸ்தூல பஞ்சபூதங்கள் பார்த்தோம், ஆகாசம் காற்று. அவருடைய சட்டில் எலமெண்ட் தன்மாத்திரைகள் பார்த்தோம், அது சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்த. சட்லஸ்ட் ஃபார்ம் தான் ஈஸ்வரன். அது யாருன்னு கேட்டா பிரம்மன் பிளஸ் மாயா. என்ன, பிரம்மன் மட்டுமே இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடியாது, மாயா மட்டுமே இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இதம் ஜகத்து சேத்தனம் கர்த்ருகம். சங்கரர் பயன்படுத்துறார் இதம் ஜகத், இந்த ஜகத்து சேத்தன கர்த்ருகம். இந்த உலகத்துல எனர்ஜியும் உண்டு, மேட்டரும் உண்டு. எனர்ஜி அண்ட் மேட்டர் நம்மகிட்டே இருக்குது. எனர்ஜி மேட்டர் ஓகே. ஆத்மா எனர்ஜி, இந்த பாடி மேட்டர். இந்த ரெண்டும் சேர்ந்ததுல அத்தியாசம் வந்தது. ஓகே. அப்போ இந்த ஆத்மா எனர்ஜி, பாடி மேட்டர். எனர்ஜி போயிடுச்சுன்னா மேட்டரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக இங்க ஈஸ்வரன் பிரம்மன் எனர்ஜி, மாயா மேட்டர். ரெண்டும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிருக்கிறது. ஆகையினால இந்த பிரபஞ்சத்துல எங்க பார்த்தாலும் இந்த ரெண்டும் உண்டு, மேட்டர் அண்ட் எனர்ஜி உண்டு. கல்லுல எனர்ஜி இருக்கா சாமிஜி? எஸ் இருக்கு. எல்லாத்துலயும் எனர்ஜி இருக்குது. அப்ப பாருங்க, மூலம் எதுவோ, இப்போ இது எதால செய்யப்பட்டது? மெட்டல், அயன் வச்சுக்கோங்களேன். அப்ப அயன் தான் இதுக்கு காசுனாக்கா, மேட் ஆஃப் இதுல எல்லாத்துலயுமே அயன் இருக்குது. இது என்னது? எல்லா இடத்துலயும் உட் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் உட்டு உண்டு. ஓகே. உட்டன் சேர்ல எல்லா இடத்துலயும் உட்டு உண்டு, உட்டன் டேபிள்ல எல்லா இடத்துலயும் உட்டு உண்டு. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் மூலம் எதுன்னு கேட்டா பிரம்மன் பிளஸ் மாயா. அப்ப இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் என்ன இருக்கணும்? பிரம்மன் பிளஸ் மாயா இருக்கணும். இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்போ மூலப்பொருள் உருவாக்கப்பட்டதுல எல்லாத்துல இருக்குது. அப்ப இந்த உலகத்தின் தன்மை என்னன்னு கேட்டா மேட்டர் அண்ட் எனர்ஜி. நாம அப்படி சொல்றது இல்ல. இங்க சங்கரர் வேதாந்திக் வேர்டு பயன்படுத்துறார், நிமித்த உபாதானம். என்னமா பண்ணிருக்காங்க பாருங்களேன், என்ன அழகு. நிமித்த உபாதான காரணம். இந்த உலகத்துடைய லட்சணம் நிமித்த உபாதான காரணம். இப்ப புரியாதவங்களுக்கு, முதல்ல கேட்கிறவங்களுக்கு நிமித்தம்னு என்ன, உபாதானம்னு என்னன்னு அடுத்த கேள்வி வரும். இப்ப நிமித்த உபாதான காரணத்துக்கு விளக்கம் பார்க்கணும்னா கொஞ்சம் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. சென்னை மாதிரியான நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க மண் சட்டி நிறைய வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல.
சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், டேப் வச்சிருப்பாங்க. அதுலயே இப்ப மண்ணிலேயே பாட்டில்லாம் வந்தாச்சு. அது மேல ஏதோ ஒரு சாக்க போட்டு தச்சு உடையாம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ், நேம் அண்ட் ஃபார்ம்ஸ். அப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது விதவிதமா இருக்கு. ஒரு 15 விதம்னு வச்சுக்கோங்களேன். 15 விதமா இருக்கும் பொழுது அதுக்கு 15 நாமங்கள் இருக்கா இல்லையா? அப்ப 15 ரூபங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு நாமம் இருக்குது. அப்ப இந்த உலகம் பகுவித நாம ரூபாபியாம், பகுவித நாம ரூபாபியாம் வியாக்கிருதம். வியாக்கிருதம்ங்கிற சொல்ல போட்டுக்கோங்க. பயன்படுத்திருக்கிறார் சங்கராச்சாரியார். நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் வீட்டுக்கு போனா மறந்துடுவீங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம சங்கருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதனால அவர் பயன்படுத்தின வார்த்தைகளை அட்லீஸ்ட் பயன்படுத்தா பேசவாவும் செய்வோம். சொல்றேன். பகுவித நாம ரூபாபியாம் வியாக்கிருதம். வியாக்கிருதம் வியாக்கிருத்தம்னாக்க தோற்றத்திற்கு வந்துள்ளது. கிருத்தம்னாக்க செய்யப்பட்டது. வியாக்கிருத்தம் வியக்தம்னு சொல்றோம் இல்லையா? வியக்தம் அவ்வியக்தம். வியக்தம் தோற்றத்திற்கு வந்தது. ஆக வியாக்கிருத்தம்னா தோற்றத்திற்கு வந்துள்ளது. பகுவித அர்த்தம் புரியுதா? பலவித. நாம பெயர்கள், ரூபாபியாம் ரூபங்கள். அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பகுவித நாம ரூபாபியாம் வியாக்கிருத்தம். சோர்ஸ் பிரம்மன் மாயாதான். அந்த ரெண்டும் சேர்ந்து இந்த உலகத்துல எண்ணில் அடங்காத நாம ரூபங்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த பிரம்மன் மாயாவுக்கு தான் நாம என்ன பண்றோம்? நிமித்த உபாதான காரணம்னு கொண்டு வந்து இப்போ வெயில் காலத்துல ரோட்டோரமா வச்சு விக்கிற பானை. ஏன் அப்ப இப்படி சொன்னா மாம்பழம் போயிடுவீங்களா? இங்க இருக்குது மண் சட்டி, கூஜா, பாட்டில், குடம், பானை, தொட்டி, எல்லாமே விதவிதமான ரூபங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பேர் இருக்குது. ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் மட். ஓகே, மண்ணுங்கிற ஒரு மூலப்பொருள்ல தான் இத்தனை விதமான நாம ரூபங்கள் வந்திருக்கிறது. அதே மாதிரிதான் பிரம்மன் மாயாவனுடைய சேர்க்கையில தான் இந்த உலகத்துல இம்புட்டு வந்திருக்கு. சாமிஜி, பானை, குடம், ஜாடி, கூஜாவுக்கு மண்ணு ஒண்ணுதானே, இந்த உலகத்துக்கு மட்டும் எதுக்கு நீங்க பிரம்மனையும் மாயையும் சேர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டா, மண்ணு தானா குடமா மாறல, மண்ணு தானா கூஜாவா மாறல. அதுக்கு ஒருத்தன் தேவைப்படுது. நிமித்த காரணம் எவனவன்? குயவன். அப்ப குயவன் நிமித்தமாக, மண்ணு உபாதானமாக. அப்ப நிமித்தமும் உபாதானமும் சேர்ந்துதான் இத்தனை பானை, கூஜாலாம் வந்திருக்குது. அது மாதிரி இந்த உலகமும் தோன்றுவதற்கு நிமித்தம் உபாதானம். நிமித்தம் வந்து பிரம்மன், உபாதானம் வந்து மாயை. அப்போ நிமித்த உபாதானம் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஈஸ்வரன். நாம சொன்னோம் சட்லெஸ்ட் ஃபார்ம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி. அப்போ இறைவன் ஒருத்தன், மாயான்னு ஒண்ணு. அப்ப ரெண்டு இருக்குதான் இந்த உலகத்துல. நீங்க தானே சொன்னீங்க நிமித்தம் பிரம்மன், உபாதானம் மாயை. அப்போ இந்த பிரம்மன் மாயைய எங்க இருந்து புடிச்சார்? வெளியில இருந்து புடிச்சாருனாக்க அப்ப இறைவனை தவிர்த்து கொண்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப நீங்க பேசுற அத்வைத்தம் ஃபெயில் தானே? அத்வைத்தம் போச்சு இல்ல? பேசுறதுதான் புரியுதா? அப்ப நிமித்த
உபாதானம் சொன்னீங்க. நிமித்த பிரம்மன், உபாதானம் மாயை. அப்போ பிரம்மன் ஒண்ணு, மாயை ஒண்ணு, ரெண்டு இருக்குது. ரெண்டு சேர்ந்ததான் நிமித்த உபாதானம் இந்த உலகத்துக்கு காரணம் சொன்னீங்க. அப்ப உங்க அத்வைத்தம் அடிபட்டு போச்சே அப்படின்னு கேட்டா, லேது அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம வேதத்துல சாஸ்திரத்துல ஒரு உதாரணம் சொல்றாங்க. சிலந்தி வலை கட்டுதுனாக்கா சிலந்தி தான் நிமித்தம். வலை கட்டுறதுக்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுதே, அந்த உபாதானம், அது எங்க இருந்து வந்துச்சு? எஸ். அப்ப சிலந்தி தான் நிமித்தம், சிலந்தியே தான் உபாதானம். அப்ப நிமித்த உபாதான காரணமா இருப்பது சிலந்தி. அப்ப சிலந்தி தானே நிமித்தமாகவும் தன்னிலிருந்தே அந்த எச்சியை வெளிக்கொண்டு வந்து வலை கட்டுற மாதிரி மாயைங்கிறது வெளியில இருந்து எங்கேயும் எடுத்துட்டு வரல, தண்ணிலிருந்தே. தண்ணிலிருந்தேன்னா எப்படி, அதை தெளிவுபடுத்தணும் இல்ல? நீங்க சொல்ல வேண்டாமே, பிரம்மாண்ட சொல்லிக்கலாம். நாங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சா அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசி ஆராய்வோம். தெளிவா இருக்கணும். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், பூசி எல்லாம் ஒழுக மாட்டோம். நாங்க கொத்தனார் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. ஓகே, காமெடி ஞாபகம் இருக்கா? இப்ப மாயா செலந்தி தன் வாயிலிருந்து எச்சில கொண்டு வந்து வலை பின்னுது. இந்த பிரம்மன் மாயைய எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தார்? கேள்வி கேட்போம் இல்ல, அறிவு இருக்குல்ல. உங்களுக்கு கீழே ஒண்ணு இருக்குதே, உங்களோடது என்ன இருக்குது? பூமி உங்களோடதா? அதோ சோகத்துல பாருங்க ஒண்ணு இருக்குல்ல, அது என்னது? சோகத்துல உங்களோட. அது எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் என்ன குந்தவி நிழல்? அது சண்டைக்கு வர போறாங்க, அவங்க நிழல் அங்க இருக்குமா தனியா? நான் தான் நாய் இல்ல. இப்ப நிழல் நாம சொல்றோமே தமிழ்ல, அதுக்கு சமஸ்கிருதத்துல சாயான்னு பேரு. நம்ம இண்டிவிஜுவல் இருக்கிறது சாயா, ஒவ்வொருத்தரும் கீழே இருக்குது பாருங்க சாயா. அது மாதிரி மாயா. சாயா மாயா. எஸ், பிரம்மனுடைய சாயை தான் மாயை. நிமித்த உபாதான காரணம். இப்ப ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? ஒண்ணுதான். நிமித்த உபாதான காரணம். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அதுக்கும் சங்கரர் ஒரு வழி சொல்றார். இப்போ பிரம்மன் நிமித்த உபாதான காரணம், மாயா பரிணாமி உபாதான காரணம். பரிணாமி அப்படிங்கிற ஒரு சொல்றார், பயன்படுத்துறார். பரிணாமினா பரிணாமம். நிமித்த உபாதான காரணம் பிரம்மன். அப்ப மாயா பரிணாமி உபாதான காரணம். அது என்ன பரிணாமினா என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நாம மோரெல்லாம் கலக்கி சாப்பிடுறோம். மோர் எதுல இருந்து வந்துச்சு? தயிர். பால்ல இருந்து டைரக்டா மோர் வராது, தயிர் தான் வரும். தயிர் எங்க இருந்து வந்துச்சு? பால்ல இருந்து வந்துச்சா? பால் பரிணாமம் ஆனதுனால தயிராச்சா? அதேதான். அப்ப பாலே தயிரா மாறி இருக்குது. தயிர் வேற பால் வேற இல்ல, பால் தான் தயிரா பரிணாமம் அடைஞ்சிருக்குது. அதனால இங்க மாயாதான் இந்த உலகத்துல உபாதான காரணமா பரிணாமம் அடைஞ்சிருக்கிறது. அப்ப மாயா பரிணாமி உபாதான காரணம், பிரம்மன் நிமித்த உபாதான காரணம். இம்புட்டு ஏன் பார்த்தோம்னா, அஸ்ய அப்படிங்கிற ஒரு சொல்லு இந்த உலகத்தினுடைய
ஜென்மாத்யஸ்ய யதஹ, ஜென்மாதி அஸ்ய, அஸ்யன்னா இந்த உலகத்தினுடைய. இப்ப இந்த உலகத்தினுடையங்கிறதுக்கு 3 டைமென்ஷன்ல லட்சணம் பார்த்தோமா? இந்த 3வது டைமென்ஷன் லட்சணம் தான் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தின் லட்சணம் என்னன்னு கேட்டாக்கா, அங்கிங்கெனாதபடி எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பராபரமே, வியாப்தம் ஜகத்யேன சிதாத்ம பாவாத், ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் சர்வத்ரகம், பகவான் எங்கும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு சொன்னது சரியா தப்பா? அறிவுபூர்வமா நிரூபணம் பண்ணிருக்கிறான். அப்போ இதுதான் உலகத்தின் லட்சணம். இப்போ பிரம்மன் கிட்ட இருந்து இந்த உலகம் வந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? பவதி தத் பிரம்ம, தத் பிரம்ம, அந்த பிரம்மனிடம் இருந்துதான் இந்த உலகம் தோன்றி இருந்து லயிக்கிறதுன்னு பார்த்தோம். ஜன்மாதினாக்கா சிருஷ்டி ஸ்திதி லயம். அப்ப இறைவனிடமிருந்து இந்த உலகம் தோன்றி இறைவனில் இருந்து இறைவனிலேயே லயமாகிறது. இப்ப பிரம்மனின் லட்சணம் என்ன? அது நாம் ஏற்கனவே போனதுல பார்த்தாச்சு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அப்ப பிரம்மனின் லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சரி, பிரம்மன் கிட்ட இருந்து இந்த உலகம் வந்துச்சுன்னு சொல்றியே, எப்படி வந்துச்சு? இப்ப நம்ம பார்த்தோம், பிரம்மன் பிளஸ் மாயா சட்டிலஸ்ட் ஃபார்ம், அதுகிட்ட இருந்து வந்து சட்டில் ஃபார்ம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்த, அவருடைய கிராஸ் லெவல் ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இது மட்டுமே போதுமா இந்த உலகம் தோன்றுவதற்கு? இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லையான்னு கேட்டாக்கா இருக்கு. இப்ப நான் பேசுறது அடிஷனல் பாயிண்ட், நாம புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறேன். இப்ப மாயா கிட்ட இருந்து இந்த பஞ்சபூதங்கள் மட்டும் தோன்றல, மாயை கிட்ட 3 குணங்கள் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. நான் யார உங்களை கேட்டேன்? நான் உங்களை தானே கேட்டேன். ஒன்னு தமஸ் ரஜஸ் சத்துவம்னு சொல்லணும், இல்ல சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லணும். உல்டா புல்டா குழப்பி சொன்னீங்க, உண்டியல்ல காசு போட வச்சிருவேன். மாயைக்கு 3 குணங்கள் உண்டு, அதுக்கு 2 சக்திகள் வேற உண்டு. மாயாவுக்கு 2 சக்திகள் உண்டு. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. முதல்ல ஆவரண சக்தின்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆவரண சக்தி, அதுக்கப்புறம் தான் விக்ஷேப சக்தி. விக்ஷேப, விக்ஷேப. ஆவரண, ஆபரண இல்ல, ஆவரண. அப்ப மாயைக்கு 2 சக்தி. என்னது? ஃபர்ஸ்ட் ஆவரண, அதுக்கப்புறம் தான் விக்ஷேபம். 3 குணங்கள், பஞ்சபூதங்கள். அப்ப மாயைக்கு 3 இருக்குது. பஞ்சபூதங்கள், 3 குணங்கள், 2 சக்திகள். இத்தனை கெப்பாசிட்டியும் மாயைக்கு இருக்குது. அது பிரம்மனோட சேரும் பொழுது அந்த சேத்தன சக்தியினால, எப்படி இதம் ஜகத் சேத்தன கர்த்திருக்கம் போல, இதம் ஜகத்து மித்யா நாம ரூபகம். சத்வம் ரஜஸ் தமஸ், ரஜஸ் தமஸ் 3 குணங்கள். இந்த உலகம் லட்சணம் என்னன்னு கேட்டா, சேத்தனமும் இருக்குது இந்த உலகத்துல, ஜடமும் இருக்கிறது. அதாவது ஜடம்னாக்கா இந்த பஞ்சபூதங்கள் ஜடத்தன்மை வாய்ந்ததுதான்.
அப்ப இந்த உலகத்தை நாம மித்தியான்னு ஏன் சொல்றோம்னு கேட்டா, ஒரு நேரத்துல இருந்து இன்னொரு நேரத்துல இல்லாம போறது மித்தியா. சத்தியான்னா 3 காலத்திலும் இருப்பது சத்தியா. அப்ப இந்த உலகத்துல 3 காலங்களிலும் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணு சத்திய பிரம்மன் இறைவன் மட்டும்தான். இந்த உலகம் ஒரு காலகட்டத்துல இருந்து இன்னொரு காலகட்டத்துல இல்லாம போகுது. எஸ்ஆர்னோ? ராஜாஜி இருந்தார், காணம். காமராஜர் இருந்தார், காணம். கக்கன் இருந்தார், காணம். அதுக்கப்புறம் வந்தாங்க, போனாங்க. இப்ப இருக்காங்க, இன்னொரு அடுத்த 20 வருஷத்துல வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள். வந்தோம், வாழ்ந்தோம், செல்வோம். இதுதான் உலகம். ஓகே, இதெல்லாம் இந்த நாம ரூபங்கள் எல்லாமே மாயா. ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சேத்தன சக்தி இருக்கா இல்லையா? நமக்கு நாம ரூபம் மட்டும் இல்ல, இந்த நாம ரூபத்துக்கு பின்னாடி ஒரு சேத்தன சக்தி இருக்குது. லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்கு. அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி சத்தியமானது. லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி சத்தியமானது. ஆனா பஞ்சபூதங்களாலான இந்த தேகம் மித்தியா. இந்த பிரம்மசூத்திரத்துடைய மைய கருத்து என்ன? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்தியா. எப்படி ப்ரூவ் பண்ண போறார் பாருங்களேன், என்ன அழகா கூட்டிட்டு போறார் பாருங்க. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசாக சொல்லிட்டு ஜென்மாத்யஸ்ய யதஹா ஜென்மாதி இதம் ஜகத் மித்தியா. இதம் ஜெகத் மித்தியா, இந்த உலகம் மித்தியா. எனி அப்ஜெக்ஷன்? வந்தோம், வாழ்கிறோம், செல்வோம். வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள். அதாவது அல்டிமேட் என்ன ஆகும்னா, இப்ப நம்ம பாக்குற எண்ணில் அடங்காத பிளானட்ஸ், பிளாக் ஹோல் சொல்றோம் இல்லையா? பிக் பேங் தியரின்னு சொன்னார் இல்லையா? பிக் பேங் தியரியை தாண்டி பிளாக் ஹோல் தியரின்னு ஒண்ணு இருக்குது. இது எல்லாமே அந்த பிளாக் ஹோல்ல போய் ஐக்கியமாயிடும். திரும்ப சிருஷ்டின்னு வரும் பொழுது அந்த பிளாக் ஹோல்ல இருந்து அது வெளிப்படும். அந்த பிளாக் ஹோல்ல தான் சைவ சித்தாந்தம் சிவன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க விட்டோம்? இதம் ஜெகத் மித்யா நாம ரூபகம். உலகம், the world is nothing but name and form. The world is nothing but name and form. Any objection? இங்க இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் உண்டு. பேர் இல்லைன்னாலும் நாங்க வச்சிருவோம். ஓகே, என் பேரை வச்சிருவோம். எவன் கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு பேர், அவன் பேரை வச்சிட வேண்டியது. The world is nothing but name and form. ஆனா not only name and form, இதுக்கு பின்னாடி சேத்தனம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் பிரம்மன்னு சொல்றோம். இவ்வளவு பண்ணிட்டோம்ல, இன்னும் ஒரு படி சட்டலா போலாமா? திஸ் பாடி எப்படிப்பட்டது? ஒன்லி மித்யா ஆர் சேத்தனம்? ரெண்டு சேர்ந்தது. ஓகே, வாட் இஸ் மைண்ட்? வாட் இஸ் மைண்ட்? flow of thoughts. Yes, flow of thought is mind. இல்லைனாக்கா bundle of thoughts is mind. அப்ப thought தான் mind. இப்ப thought, what is thought? எண்ணம் என்றால் என்ன? அதான் சாமி தாட்டு. வாட் இஸ் தாட்? அதான் எண்ணம் தெரியாதா? வாட் இஸ் எண்ணம்? You have some idea about some particular matter or whatever it is. Any subject you are taking, you have some idea about that. That is what we call. That idea is nothing but thought. Okay. My question is, what is thought? Object plus knowledge in that particular one. No. காசிஜி சொன்னார், அவர் படிச்சவர், அதனால சொல்லிட்டார். ஓகே, நீங்க பர்டிகுலர் திங்ஸ் சொன்னீங்க இல்லையா?
இட் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகே, இது என்னது? ஃபிளாஸ்க். அப்ப ஆப்ஜெக்ட் பிளஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற சேத்தன சக்தி. அப்ப கான்சியஸ்னஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு தாட். தாட் இஸ் நத்திங் பட் கான்சியஸ்னஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்ப கான்சியஸ்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்குள்ள தாட் வருமா? செத்தவன் ஏதாவது யோசிப்பானா? ஏன் செத்தவன் யோசிக்க மாட்டேங்கிறான்? There is no consciousness. So thought is nothing but consciousness plus object. Object is a jatam. Okay. Consciousness is a chetanam. So not only this body, chetanam plus jatam, like the thought also chetanam plus jatam. அதனால்தான் தாட் பவர்னு சொல்றாங்க. ஒரே எண்ணத்தை திரும்ப 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 நினைக்கும் பொழுது அந்த எண்ணத்துக்கு சக்தி ஜாஸ்தியாகுது. ப்ரூஸ்லி நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரு கராட்டே வீரன் தான் தெரியும். He is a philosopher, the great philosopher, Bruce Lee. நிஜமாலுமே கிரேட் பிலாசபர் ப்ரூஸ் லீ. நாம சங்கராச்சாரியர் பிலாசபர் சொல்றோம், பெரிய விஷயம் இல்ல. ப்ரூஸ் லீ பிலாசபர். அவனுடைய ஒரு சேயிங் என்னன்னு கேட்டாக்கா, எனக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய அந்த வாரியார் 100 வெரைட்டிய பிராக்டிஸ் பண்றவனா இருந்தான்னாக்கா அவனை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். 100 விதமான கலைகள் இருக்கு இல்லைங்களா, ஃபைட்ல ஸ்டெப்ஸ், நாக்கு, 100 விதமான நாக்க ட்ரெயின் பண்ணவனை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். நான் ஒரே நாக்க 100 வாட்டி பிராக்டிஸ் பண்றான் பாத்தீங்களா, அவனை பார்த்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நாட்டை மட்டுமே அவன் எகைன் அண்ட் எகைன் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த ஒரு நாட்டுக்கு அவ்வளவு சக்தி வருது. இப்ப நாம கூட ஏன் பகவான் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றோம்னாக்கா, பகவான் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த பகவத் தன்மை நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. அந்த பகவத் தன்மை வர வர அந்த பகவத் தன்மையில் நாம இரண்டரை கலக்கும் பொழுது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பகவானாகவே ஆகிடுறோம். அப்போ நம சிவாய அப்படிங்கிறது ஒரு நேம், ஒரு தாட். ஆனா நம்ம வெறுமனைக்கு அத ஒரு தாட்டுன்னு நினைக்கிறது இல்ல. நம சிவாயன்னு சொல்லும் பொழுதே அது பகவானையும் சேர்த்துக்கிறோம். அப்ப பகவானையும் சேர்த்துண்டு அந்த நாமத்தையும் சொல்லும் பொழுது ஒரே ஒரு நாக்கு தான், ஓகே, ஒரே ஒரு நாட்டு தான். அதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதுல நாம ஐக்கியமாயி என்லைட்டனே ஆயிடுறோம். ஏன் நாம ஜபம் பண்ண சொல்றாங்கன்னாக்கா, ஒன்ன திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிடுறோம். தொழிலையும் அப்படிதானே, எந்த ஒரு வேலையை நாம திரும்ப திரும்ப செய்யறோமோ அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுறோமே. அதேதான் தாட்லையும். மந்திரத்தை உருப்போடுன்னு சொல்றாங்கல்ல, மந்திரத்தை உருப்போடுறதுன்னு என்ன? ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜபிக்கும் பொழுது உரு ஏறுது, அந்த மந்திரத்துக்கு உரு ஏறுது. எப்படி உரு ஏறுதுன்னா இதேதான், ஒன்னையே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உரு ஏறுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா சாமிஜி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஒரு வீட்டுல ஒரு வாயாடி ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல பொலபிஃபையிங் ஒய்ஃப். ஒன்ன பேச ஆரம்பிச்சா அதையே திரும்ப திரும்ப பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், ஆத்துக்காரருக்கு எப்படி இருக்கும்? அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போறான்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே. கேட்டே ஆகணும். ஓகே, நீ போ, இங்கதானே வரணும்,
வந்தாலும் புலம்புவோம்ல. அது வரைக்கும் ஆஃப். பாருங்க, ஒய்ஃபுடைய அந்த நேகிங் ஒன்னத்தையே திரும்ப திரும்ப சொன்னா கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது? நாட் ஓன்லி ஒய்ஃப், ஒரு சில வீடுகள்ல ஹெச்சும் அப்படி மாதிரி தான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் நோய் 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 நோய்னு ஒன்னத்தையே திரும்ப திரும்ப சொன்னா மண்டை சூடு ஏறுது இல்ல, மண்டை காயுது. ஏன்னா அந்த ஒரு சொல் மீண்டும் மீண்டும் உள்ள போய் அது தான் வேலையை செய்யுது. நெகட்டிவ் ஆனாலும் கூட அது தன் வேலையை செய்யுது. நமசிவாய நாராயணா பாசிட்டிவ் ஆனாலும் அது போய் வேலை செய்யுது. அப்ப ஹிந்து மதத்துல ஜபம் பண்ணு மேலோட்டமா சொல்லிடுறாங்க. டீப்பர் மீனிங் இருக்கா? டீப்பர் ரிசல்ட் இருக்கா? எஸ். அதனால நாம ஜபமோ மந்திர ஜபமோ மஸ்ட். அப்போ தாட் இஸ் நத்திங் பட் கான்சியஸ்னஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட். வாட் யூ திங்க் சோ யூ பிகம். எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்ப எண்ணம் நம்மள அதுக்கேத்த மாதிரி உருவாக்குகிறது. தாட் பவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னும் நீங்க சட்டலா போனீங்கன்னா எனர்ஜி ஃபாலோஸ் தாட், தாட் ஃபாலோஸ் எனர்ஜி. எண்ணத்தை பொறுத்து அவனுக்குள்ள சக்தியும் மாறுபடுகிறது. ஒரு சில மூஞ்சியை பார்த்தா தெரியும், அழகா இருந்தா நல்லவன்னு நாம சொல்றோம். மூஞ்சி அழகா இல்லைன்னா மூஞ்சி மனுஷன் எப்படிப்பட்ட அந்த மூஞ்சியை பார்த்து நம்ம முடிவு பண்றோம்ல நல்லவனா கெட்டவனான்னு. ஏன்? அந்த எண்ணம் அவன் முகத்தை வடிவமைக்கிறது. எண்ணம் முகத்தை வடிவமைக்கிறது. அதனாலதான் முகத்தை பார்த்தா நல்லவனா இருக்கான், அப்பாவியா இருக்கான் விட்டுடுறான். ஏய் அவனை விடாத, அவன் பார்த்தாலே சரியில்லை, மொழியும் மூக்கும் சரியில்லை, போடுறா உள்ள. பிராணாயாமத்தை பண்ணும் பொழுது நமக்கு ஃப்ளோ வந்து தாட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகுது. அது எண்ணத்துக்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதாவது மனசுக்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்குது. தாட் ஃபாலோஸ் எனர்ஜின்னு சொன்னேன் இல்லையா? நீங்க ஆசை வசப்பட்ட எண்ணங்களையா நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாசம் அதுக்கேத்த மாதிரி மாறுபடும். கோபம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களா நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேத்த மாதிரி தாறுமாறா போகும். இதுவே பகவான் நாமம்ங்கிற எண்ணத்தை நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவாசம் தாட் ஃபாலோஸ் எனர்ஜி. எண்ணத்துக்கும் சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த பாடியில எதுவுமே செப்பரேட் இல்லை, ஒன்னோட ஒண்ணு லிங்க் இருக்குது, இன்டர்லிங்க் இருக்குது. எல்லாத்துக்கும் பேசிக் தாட் தாட் தாட். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எண்ணத்தை பொறுத்துதான் நமக்கு வாழ்க்கை அமைது. அதனால எண்ணங்களை மனசுல கொண்டு வரும் பொழுது கேர்ஃபுல்லா போடணும். இத கீதையில பகவான் செகண்ட் சாப்டர்ல தியாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் க்ரோதோ பிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹா. கட்டி பண்றா தியாயத்தே தியாயத்தோ விஷயான் பும்சஹா. அதனால தாட் மைண்ட்ல போடும் பொழுது கேர்ஃபுல்லா போடும். யாரும் பார்க்கல, நான் தாறுமாறா போட்டா யாருக்காவது தெரியவா போகுதுன்னாக்கா யாருக்கும் தெரிய வேண்டாம், ஓ மூஞ்சியே காட்டி கொடுத்துரும். பகவான் கில்லாடி, டே யாருக்கும் தெரியாம நீ உள்ள போட்டா நான் மூஞ்சில காட்டிட வேண்டாம். உடம்பு சரியில்லை, எண்ணம் வந்து அந்த பெயின்லயே இருக்குது. பாக்குறவங்களை கேட்பாங்களா மாட்டாங்களா? பாக்குறவங்க என்ன ஏதாவது ப்ராப்ளமா பாடியில, ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சி,
அதனால எண்ணம் போடும் பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப கம் டு த பாயிண்ட். ஜென்மாத்யஸ்ய யதஹா, அஸ்ய இந்த உலகம் யாரிடமிருந்து வந்ததோ அது பிரம்மன். லட்சணம் கிளியர்? தெளிவா சொல்லிட்டாரா சங்கரர்? ஓகே, நாம அடுத்த கிளாஸ்ல அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். 3வது சூத்திரம் 345 450. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.